வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிஎம் விஜயுடைய ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு அறியப்படக்கூடிய ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் அப்படிங்கிறவர் பல யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்து பேட்டி கொடுக்குறாரு. சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தென் மாநிலங்களில் 60 தொகுதிகளை விஜய் தான் வந்து ஜெயிப்பார் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சொல்கிறாரு. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தென் மாநிலங்களில் 60 சீட்டை டிவிகே ஜெயிக்கும், அடுத்த பிஎம்மாக விஜய் தான் வருவார் அப்படின்னு ரிக்கி ரதன் பண்டிட்டு பேசியிருக்காரு. சிஎம் விஜயை மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி இது மாதிரி 1-2 பேசினாதான் சிஎம் கூடவே வச்சுக்குவார், அப்படி இல்லை அப்படின்னா விரட்டி விட்டுருவார் அப்படிங்கிறதுக்காக இப்படி வந்து ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேல் பேசிட்டு வராரா அப்படின்னு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் விமர்சனம் பண்ணுறாங்க. என்னை கேட்டால் முதல்வர் விஜய் இந்த ரிக்கி ரதன் பண்டிட் வெற்றிவேலுக்கு உடனடியாக வாய் போட்டு போடணும். அவரை கண்டித்து இது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போடணும். ஜெயலலிதா அவர்கள் என்னை கூட வச்சுருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 வருடம் அவங்களுடைய ஆயுட்காலம் டெஃபினட்டாக நீண்டிருக்கும். அவங்க கூட நான் இல்லாமல் இருந்ததுனால தான் அவங்க வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிருக்காரு. ரொம்ப அந்த தற்புகழ்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதனுடைய பீக்கில் இருக்கார் இந்த வெற்றிவேல் அப்படிங்கிறவர். அதனால் இவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் டிவிகேவுக்கும் சிஎம் விஜய்க்கும் நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தேசிய நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட் குறித்து இன்றைக்கி சட்டசபையில் என்ன பேசியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகள் வர இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் விரிவுபடுத்தப்பட 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு. உடனே திமுக காரங்க இப்போ மட்டும் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படாத ஹைவே ப்ராஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா கன்னியாகுமரி டு சென்னை 8 வழி சாலை அமைக்கப்படும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா அறிவிச்சிருக்காரு. கன்னியாகுமரி டு சென்னை 8 வழி சாலை அமைக்கும் போது அப்போ விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாதா அப்படின்னு திமுக உடனே கேள்வி எழுப்புறாங்க. உடனே டிவிக்கு என்ன சொல்கிறாங்க, பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற இந்த செய்தி வந்த உடனேயே அந்த பரந்தூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் 1 ஏக்கர் 8 லட்சமாக இருந்த கைட்லைன் வேல்யூ 65 லட்சமாக திட்டமிட்டே உயர்த்தப்பட்டுச்சு. வேணும்னே பரந்தூரில் ப்ராஜெக்ட் அறிவித்து சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களை திராவிட கட்சிகளுடைய முக்கிய புள்ளிகளை வாங்கி போட்டுக்கிட்டு கைட்லைன் வேல்யூவையும் 8 லட்சத்திலிருந்து ஏக்கரு 65 லட்சமாக உயர்த்தினாங்க. இப்போ பாருங்கள், பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகிறதில்லை அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனேயே நிலத்துடைய மதிப்பு 50% மேலே குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு டிவிக்கே பதிலடி கொடுக்குறாங்க. பரந்தூர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணமே அங்கே நீங்களாம் வாங்கி போட்ட நிலம் தான், அதனால தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு டிவிக்கே பதிலடி கொடுக்குறாங்க. வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக ஸ்டெர்லைட் காப்பரை நீங்கள் வந்து குஜராத்துக்கு போக வச்சிங்க, ஸ்டெர்லைட் காப்பருக்கு எதிராக ஏன் போராட்டம் நடத்துனீங்க அப்படின்னு டிவிகேக்காரங்க கேள்வி கேட்குறாங்க. டிவிகே டிஎம்கே இடையே சட்டமன்றத்தில் சந்தை கடை மாதிரி சண்டை நடந்துருக்கு. இது 2. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரங்கராஜ் பாண்டே நடிகர் ராதா ரவி இவர்களுக்கு இடையேயான கான்வர்சேஷன் உரையாடல் நேர்காணல் வைரலாக ஷேர் ஆகுது. ராதா ரவி கிட்ட 2031 தேர்தல் குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு பாண்டே. நாஞ்சில் சம்பத் என்ன சொன்னாரோ அதையே தான் ராதா ரவியும் சொல்கிறாரு. ராதா ரவி பிஜேபியில் இருந்தார், இன்னும் பிஜேபியில் தான் தொடர்றாரா அப்படின்னு தெரியலை. ராதா ரவி என்ன சொல்கிறாரு, 2031 விஜய் வர்சஸ் அண்ணாமலை இப்படி தான் காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு. உடனே பாண்டே சார் கேட்குறாரு, அப்போ உதயநிதிக்கெல்லாம் ஸ்கோப் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அவங்க 10ஓடு 11 இருப்பாங்க, ஆனால் மெயின் போட்டி முக்கியமான போட்டியே அண்ணாமலையா விஜயா அப்படின்னு தான் இருக்கும். ஓட்டு போடுறவங்க சிந்திச்சு ஓட்டு போட்டா அண்ணாமலை சிஎம் ஆகிறது கூட ஹை சான்ஸ் இருக்குது அப்படின்னு ராதா ரவி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், டிஎம்கே 2026 தேர்தல் அதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸை மட்டும்தான் எதிர்த்தாங்க, டிவிகேவை பற்றி பேசவே இல்லை எம்கே ஸ்டாலின். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் டிவிகே தான் ஜெயித்தாங்க. அது மாதிரி இன்றைக்கி டிவிகே சிஎம் விஜய் டிஎம்கேவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாரு. அண்ணாமலையை பற்றி இன்னும் அவ்வளவா டிவிகேக்காரங்க பேச மாட்டாங்க. டிஎம்கே எப்படி டிவிகேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்களோ அது மாதிரி டிவிகே இன்னைக்கு அண்ணாமலையையும் அவருடைய
வரக்கூடிய அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி தெரியுது. 2026 எப்படி ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துனுச்சு, அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால வந்த திருப்பம் அது. அதே மாதிரி 2031லையும் திருப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ராதாரவி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ராதாரவியுடைய இந்த கணிப்பை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரெக்டாக தப்பா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.